ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களே அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத அமாவாசை ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா அமாவாசை அப்படின்னாலே இது முன்னோர்களுக்காக உருவான நாள். அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் பித்ரு தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் நமக்கு உருவாகாமல் இருக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, தானங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதில் திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிற்பகல் 1:23 அமாவாசை தொடங்குதுங்க. திதி முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:56 முடியுது. சூரிய உதயத்தின்படி கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஜூலை 14 அன்னைக்கு தான் அமாவாசை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நல்ல நாளில் முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே நம்மளை இன்னும் பன்மடங்கு உயர்த்தும். அதனால தான் இப்போ நிறைய பேர் அமாவாசை வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களை வழிபடணும், பித்ருதோஷத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஏற்ற நாள்னா அமாவாசை நாள் தான். ஸோ 2026 இந்த அமாவாசை வருது அப்படிங்கும்போது அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் விரதம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நிறைய வழிகள் மாற்றி கொடுக்கும். ஸோ அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் முக்கியமாக தெரியறது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆனி அமாவாசை. இந்த ஆனி அமாவாசையும் ரொம்ப நல்ல அமாவாசை தாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அதுதான் முதல் விஷயம். அப்போ தான் பித்திருக்களுடைய ஆசையை பெற முடியும். காலைல எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கோவில் கூட போகலாம், தப்பு கிடையாது. ஸோ ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், இல்லைன்னா காவேரி இது மாதிரி போன்ற புண்ணிய நதிகளுக்கு போக முடியறவங்க போகலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போங்க, எந்த தவறும் கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்ச மாதிரி தர்ப்பணம் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தர்ப்பண முறைகள் இருக்கும். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படையல் போட்டு வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படி படையல் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைங்க. குறிப்பாக அதில் அகத்திக்கீரை, வாழைக்காய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சமைச்ச உணவை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்திற்கு தான் வைக்கணும். ஏன்னா காகம் தான் முன்னோர்களுடைய மறு வடிவம். அப்போ நீங்கள் காகத்துக்கு வைக்கும்போது அதை உங்களுடைய முன்னோர்களே ஏற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம். ஸோ அவங்க அப்போ சந்தோஷமாக சாப்பிட்டு போகும்போது அவங்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது எல்லாத்தை விட முக்கியமானது என்னென்னா, அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஒருத்தருக்கு செய்தாலும் அது தானம் தான். அதை யாரும் கேட்காம அவங்க எந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக தானம் அப்படின்னாலே அன்னதானம் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தானம் வேணாலும் செய்யலாம். வஸ்திர தானம் கூட செய்யலாங்க. இல்லைனா புதுசாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் முன்னோர்களை மகிழ்ச்சி படுத்தி கொடுக்கும். செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமாவாசை அப்படின்னா கட்டாயம் வீட்டில் கோலம் போடக்கூடாது. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம உணவுகளை சமைங்க. சுபகாரியங்களை எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி புதிய பொருட்களை வாங்குறதோ இந்த நாளில் தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாவே போதும், அமாவாசையில் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமாவாசை வழிபாடுகள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்குன்னா எந்த முன்னோருக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அமாவாசைக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும்,
தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்க அனுபவத்தினுடைய அறிவை வைத்து செயல்படக்கூடியவங்க. ஸோ அதில் வச்சு அவங்க நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த டைமில் அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு மற்றவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ருசியான சாப்பாடெல்லாம் கிடைக்குங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சாமர்த்தியமாக ஒரு சில காரியங்களை வந்து நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாவே போதும், நல்ல வெற்றிகள் வந்து கிடைச்சிடும். தொழில், வியாபாரம் இது எல்லாமே வந்து முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதனால் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து செய்யுங்க. அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சில திட்டங்களை வந்து நீங்கள் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறீங்கனாலும் அதுக்காகவும் இந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் அந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம். பணவரவு அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, பணவரவு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துக்காக நீங்கள் புதுசாக வந்து இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான சரியான டைமிங். ஏன்னா உங்களுடைய செயல் திறமையை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அதுதான் இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகள் வந்து பளிச்சிட ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது திறமை தான். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திறமை இருந்துமே அதை பயன்படுத்துறதுக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அப்படி ஒரு அந்த சான்ஸ் இருந்ததுனா தானே அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிவரும். அதனால இந்த டைமில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமிங்காக இருக்குது. ஸோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நிறைய பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி பணி நிமித்தமாக உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். வேலை வேணும் அப்படின்னா கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்து கவனமாக செய்யுங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நிம்மதியான மன வாழ்க்கை உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நிம்மதியாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி உறவினர்களும் வந்து வருவாங்க. கணவன் மனைவிக்கிடையும் பார்த்திங்கன்னா அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்க மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ இது மாதிரி நடக்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் வருமானமும் வந்து இருக்கும். அதனால் பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் இவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட்னாலையும் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை சிறப்பாக வந்து செய்வீங்க. அதுலேயும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறனும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க தான் போகுதுங்க. ஸோ இனிமையான வார்த்தையால் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு பேச்சு திறமை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கௌரவம் கிடைக்கும். கௌரவம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்க போகுது. அதாவது இது வரைக்கும் உங்களை விட்டு கை விலகி போன பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷங்களை பார்க்க போகிறீங்க. அதே அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தீவிரமான முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி புகழ், பாராட்டு எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் கிடைக்காம கூட போகலாம். அதனால் எதையும் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். என்ன நடக்குதோ அது பாட்டில் நடக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சரியாக செய்துட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்காலத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டில் குழந்தைங்களுக்கும் கல்வியை பற்றின விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறதுக்கான சான்ஸை கொடுங்க, படிக்க வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் குழந்தைங்களும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. விசாகம் 4ஆம் பாதத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு உத்தியோகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்க மூலமாக உதவி கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டையாவது உதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைங்களால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகுது. ஸோ துக்கம், துன்பம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியது தான். அதனால் அதையே நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு அது எல்லாமே வந்து விலக போகுது. தடைப்பட்ட காரியங்களும் வந்து நல்லபடியாக நடக்க போகுது. அதில் அந்த தடையெல்லாம் நீங்கி சாதகமாக நல்லா நடக்கும்.
தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வீடு, பூமி இது மூலமாக வர வேண்டிய வருமானம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர, மற்றபடி வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் அது வந்து நடக்கட்டும் அப்படின்னு காலத்தின் கையில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இது இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பலமுறை போராட வேண்டி இருக்கும். பலமுறை வந்து தடைப்பட மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை துணைக்கிட்ட கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வாக்குவாதங்களை எல்லாம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து பேச வேண்டாம். தொழில், வியாபாரம் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டைமிங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய காரியங்களில் வந்து தாமதங்களை வந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பொறுமையாக இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் வந்து நடக்க போகுது. இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகளும் முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பார்க்கணும், தடைகள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போங்க. லக்ஷ்மி தாயாரை தாமரை மலர் சாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. வணங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய சுபிட்சங்களானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்காக இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்யுங்க. உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ பெருமாளுக்கு உகந்த மந்திரமான கோவிந்தா கோவிந்தா நாமத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரங்கள் ரீதியாகவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.